இந்த ராத்திரிவேளையில தேவாதி தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் பெரியவராக இருக்கிறீரப்பா. நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய வார்த்தை என்று மன்னாவை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை வழிநடத்தபடி ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் இந்த ஜெப நாட்களில் வேதாகமத்துல ஜெபத்தை குறித்தும் உபவாசத்தை குறித்தும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள், எதற்காகலாம் ஜெபித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் ஜெபித்திருக்கிறாங்கன்னு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 51, சங்கீதம் 51:4 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 51:4 வாசிக்க கேட்போம். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இங்கே தாவீது ஒரு அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். தாவீது அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஜெபங்கள் நம்ம செய்யறோம். விண்ணப்பங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, சுகத்திற்காக. இப்ப கூட நிறைய பிரேயர் ரெக்வெஸ்ட் வச்சிருக்கிறோம். ஆனா பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவங்களை அறிக்கை செய்கிறது. வேதம் சொல்றது, பாவங்களை அறிக்கை செய்கிற மனுஷன் தான் இரக்கம் பெறுவானா. அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல தாவீது ஊழியக்காரனாலே அந்த மேல் பகுதியை நம்ம வாசிப்போம். தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஒரு பாவத்தை உணர்த்தின போது, உணர்வடைந்தாதான் அறிக்கை செய்ய முடியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் எல்லா மனிதர்களுமே 99.99% தங்களுடைய குறைகளை உணர்கிறதே இல்லை. ஆமாம், உணர்வடைகிறதே இல்லை. ஒரு தவறை ஒரு மனுஷன் செய்யும் போது, இந்த உலகத்துல தவறு செய்யாம நான் ரொம்ப நீதிமான்னு சொல்றதுக்கு ஒருவனுமே இல்லை. ஒரு அலையிலேயே சொல்றேன். இங்கே தாவீது உணர்வு அடைகிறான், ஒரு தவறை செய்கிறோம். நிறைய இன்றைக்கு நம்ம தவறு செய்கிறோம். நம்ம பேசுகிறதுல, நடக்கிறதுல, சொல்லுகிறதுல, செய்கிறதுல, நினைக்கிறதுல, பார்க்கிறதுல நிறைய தவறு செய்யறோம். ஆனா அதை உணர்த்தப்படும் போது, தேவன் உணர்த்தும் போது, அல்லது மனுஷர்கள் உணர்த்தும் போது, அல்லது தாய் தகப்பன் உணர்த்தும் போது, அல்லது மற்றவர்கள் உணர்த்தும் போது, அல்லது யார் நமக்கு உணர்த்தினாலும் சரி, ஒருவேளை ஊழியக்காரர்கள் உணர்த்தும் போது, அல்லது ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளானால் டீச்சர்ஸ் உணர்த்தும் போது, இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பேஷண்ட் போய் டாக்டர்கள்கிட்ட காட்டும் போது, இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட தவறெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் நீங்க விடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கேட்டுப்போம். வீட்டுக்கு வந்தோடனே அதை மாற்றிக் கொள்ளுகிறதில்லை. உணர்வுள்ள இருதயம், உணரணும், முதல்ல உணரணும். இந்த ஜெபம் விசேஷமான ஒரு ஜெபம். அவன் அங்கே தன்னுடைய பாவத்தை அங்கே சுட்டி காட்டி உணர்த்தின போது அவன் முதல் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறான். வாசி கேட்போம். தேவனே எனக்கு இறங்கும், இரக்கங்களின்படி உங்களுடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஒருவேளை மனிதர்கள் மன்னிப்பாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனைகளை பார்க்கும் போது, அல்லது நமக்கு விரோதமாய் காரியங்கள் வரும்போது நம்ம ரெண்டு விதமா ரியாக்ட் பண்ணுவோம். ஒண்ணு, எல்லாவற்றையும் உள்வாங்கி
அதை மன்னித்து விட்டுட்டு போயிட்டே இருப்போம். மற்றொன்று, எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுவோம், மன்னித்ததை போலவே செயல்படுவோம், ஆனா மாற்றம் ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. இங்கே தாவீது தான் ஒரு குற்றம் செய்கிறான், தேவனுடைய இரக்கத்தை அவன் அறிந்தபடினாலே, அவர் இரக்கமும் மனதுருக்கமும் உடைய தேவன் என்பதை தாவீது உணர்ந்தபடினாலே அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தின்படி என்னுடைய மீறுதல்கள், என்னுடையது, நான் செய்த மீறுதல். ஒருவேளை இன்னைக்கு இந்த 40 நாள் ஜெபத்துல, இந்த உபவாச ஜெபத்துல, ஆண்டவரை என்னுடைய மீறுதல்களை மன்னிங்கன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் அல்லது ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஆண்டவரே, நாங்கள் மீறி மீறி செய்தவைகள் ஏராளம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில ஒரு சகோதரி தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க? எனக்கு 87 வயது, ஒரு நல்ல ஸ்கூல்ல பிரின்சிபலா வேலை பார்த்தேன், சொந்த வீடு, என்னுடைய கணவர் ஆர்மியில வேலை செய்தார், நல்ல வருமானம், பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்த்தோம். இன்றைக்கு என்னுடைய கணவர் இல்ல, நான் விதவையா இருக்கிறேன், என்னை பராமரிக்கிறதுக்கு எனக்கு பென்ஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன், என் பிள்ளை என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறான், அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு அவன் கேட்டதே இல்லைன்னு சொல்றான். அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு அவன் பணம் கொடுக்க வேண்டாம், ஒருவேளை அவன் எனக்கு எதையும் வாங்கி கொடுக்க வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் பார்க்கிறேன் என் பிள்ளையினுடைய முகத்தை, அம்மா நீ சாப்பிட்டீங்களான்னு என் பிள்ளை கேட்டு பல மாதங்கள் ஆகுறதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை பெற்றோரை விசாரிக்க முடியல. அந்த பிள்ளை எனக்கு நல்லா தெரியும். அவன் சொன்னேன், ஏன் அம்மாவை நீ விசாரிக்கிறது இல்ல? சிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சிஸ்டர், அவளை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவங்கள பத்தி எல்லாம் என்னவா தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்படி என்னதான் உன்னுடைய தாயை விசாரிக்க முடியாத அளவுக்கு உடைய தாயின் மீது உனக்கு கோபம்? எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நான் சொல்றது எதையும் கேட்கறது இல்ல, நிறைய கம்ப்ளைண்ட் அவன் சொல்லிக்கொண்டே போனான். ஒண்ணு மட்டும் மறந்து போனான், அந்த கர்ப்பத்தில் இருந்தவன், பாலூட்டி வளர்த்தவன். அவன் சொல்றான், என்கிட்ட என்ன சிஸ்டர் தப்பு இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கிறேன். அவட ஒரே வார்த்தை சொன்னேன், இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு உன்னை வளர்த்து, உன்னை பெற்றெடுத்து வளர்த்து சீராட்டி பாராட்டின பெற்றோரை நீ மறந்துட்ட இவ்வளவு சீக்கிரம். ஆமா, அவங்க இல்லைன்னா நீ இவ்வளவு பர்ஃபெக்டா வளர்ந்திருக்க முடியாது, படித்திருக்க முடியாது, அவங்க இல்லைன்னா நீ இன்றிருக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய குற்றம், பெரிய குற்றம் ஒன்றும் தேவையில்லை, பெரிய பாவம் ஒண்ணும் தேவையில்லை, தங்களை மிஞ்சின நீதிமான்களாய் நினைத்துக் கொண்டு எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை விசாரிக்கிறதே இல்லை. ஏன்னா உணர்வுள்ள இருதயம் இல்லை, உணர்வுள்ள இருதயம் இல்லை. தங்களை தாங்களே நீதிமான்கள் நினைச்சுக்கிறது, சரியாத்தான் நான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறது. ஆனா என்ன தெரியுமா முடிவு? அவர்கள் எந்த ஒரு ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறது இல்லை. ஒருவேளை படித்திருக்கலாம், சம்பாதிக்கலாம், சொத்துக்களை சேர்க்கலாம், பெற்றோருடைய ஆசீர்வாதம் இல்லாத எந்த பிள்ளைகளும் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. நாம தாவீதுக்குள்ளாக ஒரு பாரம், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நீங்க இறங்குகிற தேவன். ஒருவேளை யார் மன்னிக்க கூடும் தாவீதை? அவன் செய்த பாவத்தை யாராலே மன்னிக்க முடியும்? அவன் ஒரு நபரை நன்கு தெரிந்திருந்தது, இரக்கம் நிறைந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவரே உடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க. ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்கள். உள்ள திரும்ப திரும்ப திரும்பமாய் இப்படிப்பட்ட மீறுதல்கள் வரவே கூடாது. அப்படி வருகிறது என்று சொன்னால் அதற்கான ஜெபம் வேணும் தேவர்களே. ஒருவேளை அதற்கான ஜெபம் வேணும். அடுத்த வசனத்துல இப்படியே சொல்லுகிறார், வாசிப்போம். முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். திரும்பவுமாய் சொல்லு, என் அக்கிரமம், முதலாவது என்னுடைய மீறுதல், நான் தான் துணிகரமாய் இதை செய்த மீறுதல் என்று சொல்லுகிறான். இரண்டாவது பேசும்போது அக்கிரமம் என்று சொல்லுகிறான்.
ஐயோ, நான் கிரமமாய் செய்ய வேண்டியவன், ஒவ்வொன்றையும் மிகச்சரியாய் செய்ய வேண்டிய ஒரு நபர் அதை மீறி செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி பாவம் வர சுத்திகரிங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவம் இனிமேல் என் வாழ்க்கையில வரவே கூடாது, வரவே கூடாது. நீங்க இந்த சங்கீத பகுதியை வாசிச்சீங்கன்னா என் வேதம் சொல்லுகிறது, பட்சேபாவிடத்துல தாவீது செய்த பாவமே அன்றி வேற எந்த பாவமும் அவன் செய்யவில்லைன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்கிறோம், ஒரு இடத்துல எங்கேயோ மனுஷீகமாய் நடக்கிறோம், மாம்சத்துல நடக்கிறோம். நாம் அதை உணரும் போது தேவனிடத்துல அறிக்கையிட்டு, ஆண்டவர் இதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஸ்பாவம் எனக்குள்ள வரவே கூடாது ஆண்டவரே, வரவே கூடாது. அதனாலதான் இயேசு சொன்னா, ஒரு கண்ணத்துல உன்னை யாராவது அடிச்சா நீ ஆயத்தமா இருக்கிறோம் இன்னொரு கண்ணத்தையும் திருப்பி காட்ட. நம்ம என்ன செய்யறோம்? திரும்பி வேற டைரக்ஷன்ல போயிடுறோம். எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. நீ அடிப்படாவிட்டான், நீ உடைக்கப்படாவிட்டான், உன்னை ஒரு மிக உயர்ந்த விலையேறப்பெற்ற கனத்துக்குரிய பாத்திரமாய் தேவனாலே வணைந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உடைக்கப்படும் போது, ஒருவேளை அவன் உடைக்கப்படுறான், அவன் தாவீது அங்கே உடைக்கப்படும் போது அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை நீக்கி என்னை பாவம் வர சுத்திகரியான். அடுத்து சொல்கிறான், வாசிப்போம். அறிந்திருக்கிறேன். நம்மளால சொல்லவே முடியாது. அப்படியா? நான் அப்படி செய்வே இல்லையே சொல்லிட்டு போயிடணும் இல்ல? நானா? இருக்கவே இருக்காது சொல்லிடுறோம்ல. நீ அறிந்திருக்கிறேன்னு அறிக்கை பண்ணிப்பாரு. ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது நீங்க தெரியும் ஆண்டவரே, நான் முதல்ல அறிஞ்சிருக்கிறேன். அப்படித்தான் இருக்கிறான். நீங்க தான் என்ன மாத்தணும். அவன் நீங்க தான் என்ன மாத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ மாற்றுகிற தேவன். என் அக்கிரமங்களை நான் அறிந்திருக்கிறேன். பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆண்டவரே, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லிட்டு தான் அதை சொல்றான். தேவரீர், ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். ஆண்டவர், உமக்கு முன்பாக தான் நான் பாவம் செய்திருக்கிறேன். நீர் அறிவீர் சாமி. நமக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியணும், நம்ம எதை செய்தாலும் மனுஷனுக்கு தெரியுமோ இல்லையோ, தேவனுக்கு நல்லா தெரியும். ஆமென். முதல்ல தேவனிடத்துல ஒப்புரவாயிருந்தோம், முதல்ல தேவனிடத்துல அறிக்கையிட்டிருந்தோம், முதல்ல அவருடைய பாதத்தை பிடிச்சிருந்தோம். ஆண்டவரே, நான் எப்படியோ இதை செய்துட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நீங்க இதை அறிக்கையிட தேவன் ஒரு விசை நம்மை சுத்திகரிப்பார் என்று சொன்னா, அதற்கு மேல அப்படிப்பட்ட பாவம் நமக்குள்ள வரவே வராது. அல்லேலூயா. அந்த ஜெபம், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் மாறணும். இங்கே தாவீது, தேவன் தாவீதுடைய வம்சத்துல வந்து பிறந்தார். ஏன் தாவீதுடைய வம்சத்துல வந்து பிறந்தார்? அவன் பெரிய பாவமே செய்யாத பரிசுத்தவான் என்று சொல்லி தன்னை சொல்லிக் கொண்டதுனால அல்ல, நான் பாவிதான் என்று அறிக்கையிட்டான். ஆமென். என்னுடைய பாவங்களை என் தேவன் அறிந்திருக்கிறார், நானும் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஜெபத்துல முறையிடுகிறான், ஜெபத்துல அதை அறிக்கையிடுகிறான், பேசுகிறான். தொடர்ந்து பார்க்கும்போது நீங்க வாசிக்கும் போது 5-6 வசனம் வாசிப்போம். நான் துர்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பத்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த தருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்து. ஆண்டவரே, உள்ளத்துல உண்மை இருக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் நம் தேவன் நம்ம இடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். சின்ன காரியமானால் உண்மை. இயேசு சொல்லும்போது சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்கள் அநேகத்தின் மீது அதிகாரியாகும்படி அதிகாரம் கொடுத்தார். முதல்ல கொஞ்சம் சின்ன விஷயத்துல நீங்க உண்மையா இருந்தா, இங்க தாவீது சொல்ற, ஆண்டவரே, இருதயத்துல உள்ளத்துல உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே, அந்த ஞானத்தை நீர் கொடுப்பீர். ஆமென். சொல்லுங்க. ஆமென். அடுத்து சொல்றா, வாசிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையில் வெண்மையாவேன். ஆண்டவரே, நீ சுத்திகரிங்க, கழுவுங்க, என்னை மீட்டெடுங்கன்னு சொல்றான். ஆண்டவரே, அவன் ஃபீல் பண்றான். என்ன ஃபீல் பண்றான்? சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லும் போது இருதயத்துல ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு தவறு செய்து மறைச்சு பாருங்க, உங்களால எப்பவும் போல நார்மலா இருக்கவே முடியாது. நம்ம
ஏதோ ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஃபீல். நான் எப்பவுமே உட்கார்ந்து யோசிக்கிறது, ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா உட்கார்ந்து யோசிப்பேன். இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன செய்தோம், ஏதோ ஒரு பாரம் நமக்குள்ள இருக்குதே, அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் யோசிப்பேன். ஓ இதுதான், இந்த விஷயம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா அது உடனடி ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே இது ஏதோ என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது, எடுத்துருங்க ஆண்டவர், எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அது இருதயத்துக்குள்ள வரவே வராது. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தேவனிடத்துல சொல்லி சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யறது, சேர்த்து வச்சுக்கிறது. இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா பாரத்தையும் அப்படியே சேர்த்து கொண்டே வர்றது. அப்புறம் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, நமக்கே தெரியாது எதை அறிக்கை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு நமக்குள்ளே எல்லாம் இருதயத்தை உடைக்கத்தக்கதாய் சேர்ந்து விடும். சொல்ற ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என்னை கழுவுங்க ஆண்டவர், ஈசோப்பினாலே என்னை சுத்திகரிங்க. அடுத்து சொல்றான் பாருங்க, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆண்டவரே எனக்கு சந்தோஷமே இல்ல ஆண்டவரேன்னு சொல்றான். அவன் ஒரு ராஜா என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? ஊழியக்காரன் அவனை கூப்பிட்டு உணர்த்தின போது ஒரு கதை சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு கதை சொல்றான். ஒரு ஏழை ஒரு ஆடு வளர்த்துட்டு இருந்தா. ஆனா ஒரு பணக்காரன் என்ன செய்தானா, வாங்கி வெட்டி விருந்து வச்சுட்டான் அப்படின்னு தாவீதுக்கு சொல்லுவோம். தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. யார் அவனை என்ன செய்யணும், அவ்வளவுதான், அவனை கொலை செய்யணும், அவனை விடக்கூடாது, தண்டனைக்குரியவன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். உடனே அங்கே நாத்தன் சொல்லுகிறான், நீர்தான் உடைக்கப்பட்ட எலும்புகள், நீர் நொறுக்கின எலும்புகள்னு சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தவறு செய்யும் போது உணர்வு வராது, ஒரு பாவம் செய்யும் போது உணர்வு வராது, ஒருவேளை மீறி அக்கிரமங்கள் செய்யும் போது உணர்வு வராது. ஆனா அது தேவன் உணர்த்தும் போதும் உணர்வு வராமலே இருந்தோன்னா நம்மால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அவன் உடைக்கப்படணும், அப்படியே எலும்புகள் எல்லாம் உடைந்ததுன்னு சொல்ற. ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆண்டவரே எனக்கு சந்தோஷமே இல்லப்பா, நான் அவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கேன், அவ்வளவு பெரிய மீறுதல். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு பெரிய பாவம் செய்தவனை தேவன் அவருடைய சிங்காசனத்துல பிள்ளையாய் வந்து உட்கார்ந்தார். அதுதான் மகிமை. எந்த ஒரு மனுஷன் நான் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டா நடக்கிறேன்னு சொல்லவே முடியாது, இருக்கவும் முடியாது. நம்ம இந்த பூமியில பாவம் செய்யாதவன் என்று சொல்லி ஒருவனுமே இல்லை. ஆனா அதை விட்டு விடுறவெல்லாம் மிகப்பெரிய ஆட்களாய் உயர்த்தப்பட்டாங்க. அல்லேலூயா. இங்க சொல்லும் போது தொடர்ந்து அவன் சொல்லுகிறான் 9வது வசனம், பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். பாத்தீங்களா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்தார். ஆனா அவர் பாவங்களை பாராத சுத்த கண்ணர்னு எழுதியிருக்கு. அவன் அவர் பாவங்களை பார்க்கறதே இல்லை, பாவங்களை அவர் பார்க்க மாட்டார். நீ தேவ பிள்ளையே, உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. இவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை, என் அக்கிரமத்தை நீங்க பார்க்காம அதை என்ன செய்யுங்க, அதையெல்லாம் நீக்கி விடுங்க ஆண்டவரே. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் இறைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம், நீ சுத்த இருதயம் தான் வேணும். இருதயத்துலதான் என் வேதம் சொல்லுகிறது, இருதயம் கசப்பு நிறைந்தது, அது மகா கொடியது, திருக்கும் கேடும் நிறைந்தது. இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நினைச்சுக்கலாம் இருதயத்துல. ஒரு நபரை குறித்து அல்லது ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்னன்னா நினைச்சுக்கலாம், எது வேணாலும் நினைச்சுக்கலாம், யாருக்குமே தெரியாது. நம்ம இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் இருக்கு. இப்ப இருதயத்தை சுத்தமா வைத்திருந்தா எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது இவன் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆள். ஒருவேளை இருதயத்துல இருந்த அந்த சிந்தை, அதனால வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை என்னிடத்துல கொடுத்துரு. சொல்ற முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு,
முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறப்பட. இருதயத்தை இங்கும் அங்கும் கொடுக்காத, விசேஷமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக தேவனை வைப்போன்னு சொன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரவே முடியாது. அங்கே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்குள்ளாக சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவர். அசுத்தம் நிறைந்ததா இருக்கிறது என்னுடைய இருதயம், சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை புதுப்பிங்க ஆண்டவர். என்னுடைய உள்ளத்துல அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தரை குறித்த பயம் இருக்கிறது, பக்தி வைராக்கியம் இருக்குது, எல்லாம் இருக்குது ஆண்டவரே. இதுவும் இருக்கு, உலக பிரகாரமான பாவமும் எனக்குள்ள வருது. அப்ப அவன் சொல்றான், பெர்மனன்ட் ஸ்பிரிட், நிலைவரமான ஆவிய நிலை சிருஷ்டிங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெபம் எல்லாம் இயேசு, இந்த ஜெபம் அவன் ஜெபித்த ஜெபம், அப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்களில அபிஷேகம் கொடுக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிக்க. அதுக்கப்புறம் அந்த நபரிடத்துல அந்த அபிஷேகம் இருக்காது. ஆனா தாவீது சொல்ற, ஆண்டவரே எப்பொழுதும் நிலைவரமான பெர்மனண்டா என் மேல ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு சொன்னா, எப்போதும் உங்களோடு கூட இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், தேற்றரவாளனை அனுப்புவேன். அன்னைக்கு தாவீது ஜெபிக்கிறான், இன்றைக்கு அதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தாவீது அன்றைக்கு ஜெபிக்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அடுத்து சொல்லும்போது சொல்றான், வாசிங்க, சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலிருந்து என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை விட்டு தள்ளுகிறது அப்படின்னு பார்க்கும்போது தேவன் யாரையுமே தேவ சமூகத்துல இருந்து தள்ளுறதே கிடையாது. ஒருவேளை நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, தேவ தூதன் தானே லூசிபர், அவனை தேவன் தள்ளிட்டாரே, ஏன் மன்னிச்சிருக்கலாமே எல்லாம் கேட்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது லூசிபர் தேவ பிரசன்னத்துல நின்று கொண்டு தன்னை உயர்த்தினானோ அதுக்கப்புறம் அவனால பேலன்ஸ் பண்ணவே முடியல, அங்க நிக்கிறதுக்கு, அவனே கீழே விழுந்தான். அவன் யாரையுமே தேவன் தேவ சமூகத்துல இருந்து தள்ளுகிறதே இல்லை. இங்க தாவீதுக்கு நல்லா தெரியும், நம்ம இப்படி பாவத்திலே இருந்தா, அக்கிரமம் செய்தா, மீறி மீறி நடந்தா அதற்கு மேல நம்மாலே தேவ சமூகத்துல நிற்க முடியாது என்பதை அறிந்திருந்தான். நிறைய பேரு நிறைய பாவங்கள் உள்ள இருக்கும், நிறைய சண்டை போடுவாங்க. நிறைய பெண்கள் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க, ப்ரேயர் பண்ணும்போது, சிஸ்டர் சண்டை போட்டுட்டு நம்ம ஏதாவது சொன்னா, நிறைய சகோதரர்கள் கூட சொல்லி கேட்டு இருக்கிறேன் நான். உடனே அடுத்த நிமிஷம் அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு மேல சர்ச்சுக்கு வர முடியாது, சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, என் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்திலிருந்து தேவன் யாரையும் தள்ளுறதில்ல. பாவம் செய்கிற மனுஷர்களால உள்ள இருக்க முடியாது. நாம அறிக்கை செய்யாம நம்மால வரவே முடியாது. அதை அறிந்தவன் தாவீது, ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கிறான். அவருடைய அந்த ஆலய பிரகாரங்களில் நிற்கிற ஒரு நாள் நல்லதுன்னு உணர்ந்தவன் தாவீது. அவன் சொல்ற, ஆண்டவரே சிங்காசனத்துல உட்கார்லனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உடைய சமூகத்துல இருந்து மாத்திரம் என்ன தள்ளிடாதீங்க, என்னை பரிசுமாக்குங்க, சுத்திகரிங்க. செபிக்கிறான். அடுத்து சொல்றான், வாசிங்க, ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே சொல்றான். ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை இடத்துல இருந்து எடுத்துறாங்க, நிரந்தரமான ஆவியை எனக்கு கொடுங்க, அந்த ஆவியிலிருந்து எடுத்துறாங்க. நம்ம ஜெபம், ஒருவேளை நீ பல விதமான ஜெபங்கள் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது என்கிற மனுஷன் எத்தனையோ சூழ்நிலையில ஜெபித்தவன். ஆனா அவருடைய ஜெபத்திலேயே ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஜெபம், தன்னை தானே சுத்திகரித்து கொண்டவன். தேவனுடைய உதவியை இதுக்காகத்தான் கேட்கிறான், ஆண்டவரே நீ சுத்திகரிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்ன மன்னிங்க, என்ன மாற்றுங்க, என்ன அபிஷேகிங்க, ஆண்டவர் உங்களோடு கூடவே என்ன வைத்துக் கொள்ளுங்க. நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்லை ஆண்டவரே. நம்ம என்ன சொல்றோம், நாங்க ரொம்ப அதனால்தான் மாற்றமே வருவதில்லை, அதனால்தான் நம்மால மாற முடியவே இல்லை, அதனாலதான் நம்மால இருக்கிறது போலவே இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெயரை மாற்றி மாற்றி வைத்தாரு, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பெயர் வச்சாரு. நீ இப்படி இருக்கிறாய், நீ இப்படி இருப்பாய், நீ இப்படி இருக்கிறாய்,
யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவார். அந்த பிளஸிங், ஒரு மாற்றம் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவெல்லாம் புது சிருஷ்டியா இருக்கிறானா. பழையனெல்லாம் ஒழிந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. அப்ப புதிதாக்கப்பட சொல்றான், உள்ளத்திலே புதிதான ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பழைய ஆவியெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, பழைய சுவாபங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழுதுறாளா இருக்கவே கூடாது ஆண்டவரே. என்னுடைய மாற்றம், நீங்க பாத்தீங்கன்னா தாவீது எவ்வளவு அன்பு நிறைந்தவனாய் மாறினான் என்று பார்க்கும்போது, அதற்கு பிறகு அவன் எல்லாத்தையுமே ஜெபித்து ஜெபித்து செய்தவன், தன்னை சுத்திகரித்துக் கொண்டவன். சத்துரு முன்னாடி நிக்க கூடாதான்றவர, நான் தான் ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணான். அதற்கு பிறகு சத்துரு ஒருத்தராலும் தாவீது முன்பாய் நிக்கவும் முடியல, ஜெயிக்க முடியல. அவர் அலையிலேயே நல்லவர் அலையிலேயே நிறைய எல்லாவற்றையும் அவன் ஜெபித்து ஜெபித்து அந்த ஜெயத்தை பெற்றவன் தாவீது. அதற்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒருவேளை அவனுடைய சுய இச்சையில அவன் விழுந்த போது தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் சுத்திகரிக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் புதுப்பிக்கிறவர், அவர் உயர்த்துகிறவர் என்பதெல்லாம் அறிந்து தன்னுடைய ஜெபத்தை கொஞ்சம் கூட வெட்கப்படவே இல்லை தாவீது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு தப்பு செய்துட்டா அதை எப்படி மறைக்கலாம்னு நினைக்கிறான் தாவீது. எல்லாம் அவர் ஒரு ராஜா, அவன் வெட்கப்படவே இல்லை. தப்பு செய்ததை அவன் மறைக்கவே இல்லை, அவன் அறிக்கை எடுக்கிறான் தேவனிடத்துல. கடைசியை கூட வாசிக்கும் போது வாசிக்கிறோம், உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் எடுத்துக்கொள்ளாமலும் ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். பார்த்தீங்களா, ரட்சணத்தின் சந்தோஷம் அது ராஜாவானா கூட கிடைக்காது. இந்த ரட்சணத்தின் சந்தோஷம் தேவனுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை கோடிகளை சம்பாதித்தாலும் அது வராது, எத்தனை உயர்ந்த பதவியில இருந்தாலும் அது வராது. அவன் அதை ருசித்து பார்க்கிறான். இது ஏதோ ஒரு மிஸ்ஸிங், அவன் பார்க்கிறான், ஏதோ ஒண்ணு நம்ம இழந்தது போல இருக்கிறது, என்னது என்று அவன் கண்டுபிடிக்கிறான். இதுதான் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம். அது இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம் அவனை நெருக்குகிறதை பார்க்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு பாவம் செய்து, ஒரு மீறுதல் செய்து ஆண்டவரே நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யுங்க, திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு ஒரு வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பார்த்தீங்களா, ஊழியம் செய்வேன்னு சொல்றான். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஆண்டவரே அப்ப நான் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். ஆண்டவரே என்ன முதல்ல நீங்க சரியாக்குங்க, நான் இன்னும் சரியாக ஆண்டவரே. அப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு சாட்சி, ஒரு பரிசுவாளம் சொல்ற ஒரு சாட்சியை கேட்டேன் இன்றைக்கு மத்தியானம் கேட்கும்போது. அவர் நல்ல ஒரு படித்த தலை சிறந்த ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்லும்போது சொல்றார், வாலிப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவர் தெருவில் நடந்து போகும்போது தேவன் பேசினார். மிகவும் நெருக்கமான பாதை, ஜனக்கூட்டம் நிறைந்த ஒரு இடம், இங்கும் அங்கும் எல்லாம் நெருக்கிறாங்க. அவரால் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகவே முடியல. அவ்வளவு கூட்டத்தின் நடுவில் அவர் போகும்போது தேவன் பேசினார், இவ்வளவு பேர் உன்னை நெருக்கிறாங்களே, இந்த இடம் உனக்கு பிடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், ஆமா ஆண்டவரே, என்ன இவ்வளவு கூட்டம் இந்த இடத்துல. அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை எதற்கு அழைத்தேன், இவ்வளவு கூட்டத்திலையும் உன்னால எனக்கு ஊழியம் செய்ய முடியும். நீ இந்த நெருக்கத்தை பார்க்கிற, இவ்வளவு கூட்டம் சேர்ந்து இருக்கிறதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை இங்க உன்னால சொல்ல முடியுமே, நீ ஏன் சொல்லலன்னு கேட்டாரா. ஒரு நிமிஷம் நின்றார், திரும்ப எல்லாரையும் பார்க்கிறாரு. ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாய் ஓடுறாங்க, நெருக்கிறாங்க, முண்டி அடிக்கிறாங்க. இவரும் தன்னுடைய பணத்துக்காக, வருமானத்துக்காக ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது அங்க நின்று ஒரு நிமிஷம் யோசிச்சாரா, இத்தனை பேர் அவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரு, ஒருவேளை அவர் தான் பேசுறாரான்னு இன்னும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சாரா. அவர் சொன்னாரா, அவருடைய பெயரை சொல்லி, நில், இப்ப நீ என்ன செய்யற, நான் உன்னை நேசிக்கிறனா இல்லையா, நீ நேசிக்கிறீரா ஆண்டவரே, அதை நீ இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டாரா. சொல்ற ஆண்டவரே. அந்த மனுஷன் அந்த இடத்துல நின்று சொன்னாராம், இயேசு உங்களை நேசிக்கிறார். சத்தமாய்
ஓடிக்கொண்டிருந்த அந்த கூட்டத்துல ஒரு சிலர் நின்றார்கள்னு சொன்னாங்க. ஒரு சிலர் நின்றாங்க, ஒரு சிலர் பார்த்தாங்க. ஒரே ஒருத்தன் வார்த்தை என் கையை பிடித்து கொண்டு என்னை கேட்டான், இயேசு என்னை நேசிக்கிறாரா? ஆமா, உன்னை நேசிக்கிறான்னு சொன்னாரு. அப்ப சொல்லி அவர் சொல்றாரு, சொல்லி அந்த ஊழியத்தை மெல்ல ஆரம்பித்த நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல எத்தனை வாலிபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இப்ப நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். FMBனுடைய அந்த துவங்கினவர் அருமையான அண்ணன் அவர்கள் இப்ப இல்ல. அவருடைய ஊழியத்தை நான் உட்கார்ந்து கேட்டேன். ஒரு ஊழியக்காரன் எத்தனை பாதைகள், எத்தனை பாடுகள். நம்ம ஒண்ணுமே பெருசா செய்யறதே இல்லை. பெரிய சாதித்தது போல ஒரு பெருமை வந்தது. நம்ம தான் பரிசுவான்கள்னு நினைப்பு வந்தது. அவர் பேசும்போது சொல்லும் போது எத்தனை ஆயிரங்களை கிறிஸ்துக்கு நேரம் நடத்தி இருக்கிறார். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு சிறந்தவர். அந்த ஒரே ஒரு சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்ததுனாலே இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கி இவ்வளவு பேர் என்னாலே கிறிஸ்துக்குள்ளாய் நடத்த முடிந்ததுன்னு சொன்ன நிறைய காரியங்கள். ஒருவேளை பேச நேரம் இல்லை. தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் தேவன் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீதை தேவன் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை தவறுகள் செய்கிறான் மனுஷன். ஆனா அந்த தவறுகள் செய்யும் போது அதை உணர்ந்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே நாங்க கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே, எதற்காக எங்களை அழைக்கிறோம்? ஒரு ராஜாவாய் அழைக்கப்பட்டவர், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிற ஒரு தகப்பன் அப்படியே விழுந்த ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை என்னை சுத்திகரிங்க, என்னை மன்னிங்க, என்னை நீர் மீட்டீர் ஆண்டவரை, ஆண்டவரை நான் உபதேசிப்பேன்னு சொல்றான். அருமையான ஒரு வார்த்தை தாவீது அறிக்கையிடுகிறான். அப்பொழுது பாதகருக்கு வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்துல மனம் திரும்புவார்கள். மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை மனம் திரும்ப விரும்பினவன் அங்கே ஜெபித்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீது மனம் திரும்பினான். இந்த மனம் திரும்புதல் தான் ரிப்பெண்டன்ஸ். மனம் திரும்புதல். ஒரு காரியம் நமக்கு நேராய் வரும்போது நம்முடைய நியாயத்தை மாத்திரம் அங்க தூக்கி பிடிக்காம தேவன் எதையோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். எதையோ நம்ம செய்யணும்னு நினைக்கிறார். எதையோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்று சொல்லி முற்றிலும் சமர்ப்பிக்கும் போது இங்கே தாவீது தன்னை முற்றிலும் சமர்ப்பித்தாண்டவர நான் உபதேசிப்பாண்டவர் உமக்குன அவருடைய சந்ததி தான் இந்த பூமியில கிறிஸ்துவை கொண்டு வந்தது. அவர் உபதேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கண்களை மூடி தேவனை நோக்கி, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். எத்தனை நல்ல தேவன் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், என்னுடைய அக்கிரமங்களை அறிந்தவர், எங்க குற்றங்களை அறிந்தவர், ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களின்படி எங்களை எல்லாம் மன்னித்து பாவமர கழுவி பரிசுத்தமாக்கினவரும் நீர்தான். இரத்தத்தினால் அன்றைக்கு தாவீது ஜெபித்தாண்டவர், ஈசோப்பினால் எங்களை சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன்னு சொன்னாங்க. விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை எல்லாம் சுத்திகரித்த தேவன் நீங்க தான் ஆண்டவர். இப்போது கூட ஆண்டவர் இந்த ஜெப நாட்களில் எதையோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் உடைய பிள்ளைகளா, இன்னும் நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கான அழைப்பில நிலைத்திருக்க ஆண்டவரே, குடும்பத்துல, சபையில, சமுதாயத்துல, வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடங்களில, தொழிற்கூடங்களில, எல்லா இடத்திலும் ஆண்டவரே பாவிகளுக்கு உங்களை உபதேசிக்கிறவர்களாய், ஆண்டவரே ஒரு நீதிமான்களாய் சாட்சிகளாய் இருக்கும்படி ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிக்கிறான். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியாயக்கும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நினைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.